Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 21/12/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எம்சிசினுடைய ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டாக்கான ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டு 3 ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்றைக்கி காலையில் 9 o'clock நம்ம ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3 அப்படிங்கிறது ஒன்று வரப்போகுது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அப்படின்னு இன்றைக்கி காலையில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. இப்போ எம்சிசினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு ஸ்டே ரவுண்டு 3 ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா. ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாக்குமான ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3க்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3க்கான ஷெட்யூல் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண இந்த ஷெட்யூல் தான் இது. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 23rd December, அதாவது மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 23 December 2024லேருந்து 24 December 2024 அப் டு 11 AM வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் வில் பி அவைலபிள் 6 PM ஆஃப் 23rd December, அதாவது 23ஆம் தேதி காலையில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. சாய்ஸ் லாக்கிங் அன்று மாலை 6 மணியிலிருந்து 24 December காலை 11 மணி வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் அவைலபிளாக இருக்கும். அதே போல் ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ், இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3ல் ஒரு கேண்டிடேட்டுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா 25 December 2024லேருந்து 30 December 2024 மாலை 5 மணிக்குள்ளே அந்த சர்வர் டைமுக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஷெட்யூல் ஃபார் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3 ஆஃப் யூஜி கவுன்சிலிங் MBBS சீட்ஸ் 2024 இன் கம்ப்ளையன்ஸ் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3 அப்படிங்கிறது நடக்குது. இது MBBSக்கும் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் ரிலீஸ் பண்ணல. சீட் மேட்ரிக்ஸுக்கான அப்டேட் வந்த உடனே நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம உடனுக்குடனா நம்ம தெரியப்படுத்திடுவோம். ஓகேங்களா? இப்போது இது எல்லா மாநிலத்துலேயும் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா எந்தெந்த மாநிலங்களில் காலியிடங்கள் இருக்குதோ, அதாவது வேக்கன்சிஸ் இருக்குதோ அங்கே மட்டும்தான் நடத்தும். இதில் திரும்பவும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன், உங்களுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவுலையே கிளியராக கொடுத்துருக்காங்க. காலேஜஸோ இல்லை ஒரு ஏஜென்ட்டோ டைரெக்டாக அட்மிஷன் போடக்கூடாது, எல்லாமே த்ரூ கவுன்சிலிங் மூலமாக தான் நடைபெறணும். ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் ஒரு சீட் எடுக்கிறீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, உங்களுக்கு சீட் அலாட் ஆகுது, இது எல்லாமே த்ரூ கவுன்சிலிங்கில் தான். அதே போல் ஸ்டேட் கோட்டாவில் உங்களுக்கு ஒரு சீட் இருக்குது, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் த்ரூ கவுன்சிலிங் மூலமாக தான் நடைபெறணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்ஆர்ஐயில் ஏதாவது வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா அந்த சீட்டை NRI டு ஜென்ரல் கேட்டகரிக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3 ஆல் இண்டியா கோட்டா டீம்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுக்கு 23rd December 2024லேருந்து 24th December 2024 வரைக்கும். லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங், ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் கிடைச்சவங்க 30 December 2024க்குள்ளே கல்லூரியில் போய் சேர வேண்டும். ஸ்டேட் கவுன்சிலிங்கும் அதே 23 December 2024லேருந்து 24 December 2024 வரைக்கும். 30th December 2024 நீட் யூஜி ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்டு 3 ஷெட்யூல் ஆல் இண்டியா கோட்டா டீம்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட் கோட்டா சீட்ஸ்.
இந்த இடைப்பட்ட நாட்களில் ஏதாவது உங்களுக்கு விடுமுறை நாட்கள் வந்தாலோ சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் வந்தாலோ அந்த நாட்கள் வேலை நாட்களாக கருதப்பட வேண்டும்ங்கிறதை சொல்லியிருக்காங்க. இந்த ஷெட்யூலை கல்லூரிகள் மற்றும் மாணவர்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இனியொரு ரவுண்ட் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சீட்டு கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இன்னமும் சீட் கிடைக்காம வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரே ரவுண்டு 3ல யாரெல்லாம் கலந்துக்கலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் உங்களுக்கு உடனுக்குடனாக அப்டேட் கொடுத்துட்றேன். மேற்கொண்டு இது காலையில் இன்றைக்கி காலையில் 9 o'clock போஸ்ட் பண்ண வீடியோ. ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு, 1 more ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு இருக்குது அப்படிங்கிறத வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்குங்க. மேற்கொண்டு நான் 2025க்கு நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா வெளியில் ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு நம்ம 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். இது ஆல்ரெடி ஸ்டார்டட் ஃப்ரம் 1st December 2024. இது வரைக்கும் நம்ம 6 டெஸ்ட் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் மிஸ் பண்ண இந்த டெஸ்ட்டையும் எழுதிக்கலாம். இது ஆன்லைனில் நடக்கக்கூடிய டெஸ்ட்டு. ஆப்பில் போய் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். உங்களுடைய ஷெட்யூலை டிஸ்டர்ப் ஆகாமல், நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் படிக்கிறீங்க, அங்கே ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னாலும் அந்த ஷெட்யூலையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். உங்களுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். 30 நாட்களுக்குள்ளே எப்போ வேணால் எழுதிக்கலாம். டெஸ்ட்டு முடித்த உடனே உங்களுக்கு அந்த டெஸ்ட்டினுடைய ஸ்கோர் அவுட் ஆஃப் 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கரெக்டான கொஸ்டினுக்கு +4, தவறான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் கார்டாக ஆப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை நான் எழுதி பார்க்குறேன், இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது 3000 rupees. இதை பற்றின தகவல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஜாயின் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம், ஆர் ஃபோன்பே பண்ணலாம், ஆர் பேடிஎம்லேயும் நீங்கள் பே பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ரவுண்டு 3 தொடர்பான அடுத்த அப்டேட் நம்மளுக்கு கிடைச்ச உடனே, அது ஸ்டேட் கோட்டாவாக இருந்ததுன்னா ஏதாவது வேக்கன்சிஸ் இருக்குதா, தமிழ்நாட்டில் வேக்கன்சிஸ் இருக்குதா, ஆர் அதர் ஸ்டேட்டில் வேக்கன்சிஸ் இருக்குதா, சென்டாக்கில் வேக்கன்சிஸ் இருக்குதா, ஆல் இண்டியா கோட்டாவில் என்னென்ன சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் உடனுக்குடனாக நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு, SAPVS யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டும் 2024 மட்டும் இல்லை, நீங்கள் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய Day 1 அட்மிஷன் வரைக்கும் நம்ம சேனல் உங்களோட ட்ராவல் பண்ணும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வட்டத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். Have a nice day.